பொங்கல் சரி போரிங்க. உண்மையாலுமே அப்படியே தூக்க கலக்கத்திலேயே இருக்கிற மாதிரியே தோணுச்சு. எல்லாருமே இருந்தால் கொஞ்சம் கலகலன்னு டைம் பாஸ் ஆகிறது தெரியாது. பசங்க இருந்தாங்கன்னா அவனுங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு அவனுக்கிட்ட பேசிட்டு ஏதாவது படங்க இது பார்த்துக்கிட்டு ஓகே டைம் பாஸ் பண்ணிடலாம். நேற்று ஃபுல்லாக ஏதோ டிவி வந்து வச்சுட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஏதோ படம் 2 படம் கிட்டத்தட்ட நேற்று மட்டும் டிவியில் மட்டும் 3 படம் இருக்குங்க. மாற்றி மாற்றி பார்த்துட்டு எப்படியே டைம் பாஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலான்ட்டு வாக்கிங் போனால் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே கோந்துட்டு காலெல்லாம் பிடிச்சி போன மாதிரி ஆயிடுச்சு. கூப்பரும் இல்லை. கூப்பர் வந்து இருந்திருந்தானே கூட அவங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டுட்டு அங்கே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன். கூப்பர் போனதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த வீடே வந்து நீக்கி வச்சுருக்கேன். இல்லைன்னா லாக் பண்ணியே தான் இருக்குது. எங்கேயாவது கீழே ஓடிடுவான், இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கு போய் எங்கேயும் போக மாட்டான். கீழே மட்டும் கொஞ்சம் ஏமாந்தா ஓடிடுவான். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு போயிட்டுருவான் நீக்கிந்தான். இப்போல்லாம் அதிகமாக போகிறது இல்லைங்க. கொஞ்சம் மிரட்டி மிரட்டி எங்கேயுமே போகிறதில்ல. இது ஒரு ப்ளஸ்ஸு. இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீக்கி வச்சுருக்கா, ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி ஏதோ சாப்பிடலாம் போல் இருந்துச்சு. கிளைமேட் வேறு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. சரி கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 தான் வாக்கிங் போனேன். அதுக்கு மேலே நம்மளால் வாக்கிங் போக முடியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோனை பண்ணலாம், பசங்ககிட்டையாவது கொஞ்சம் நேரம் அரட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கூப்பர் தான் கேட்டேன். கூப்பர் என்ன பண்ணுறான், சாப்பிட்டானா, என்ன பண்ணிட்டான். நைட்டு வந்து கூலிங்காக இருக்குங்க. அம்மா ஒரு சைடு வந்து அது வந்து டைல்ஸ் இப்போ போட்டியிருக்காங்க. ஏகப்பட்ட கூலிங் காலே வச்சுருக்க முடியறதில்ல, அந்தளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் கூலிங்கான பிளேஸில் தான் படுத்திருந்தார். இப்போ வந்து கூலிங்கான பிளேஸில் படுக்க மாட்டேங்குது. ஏன்னா கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது. நேற்று நைட்டே தயவு செஞ்சு கூப்பரை கீழே படுக்க வச்சிடாதும், பெட்லேயே படுக்க வச்சுக்க அப்படின்னு சொன்னால், ஏம்மா என்ன கூட கேட்கல, அவனையே இப்படி விசாரிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு. சரி உனக்கெல்லாம் தெரியுமாடா, பேச தெரியும், அவனுக்கு பேச தெரியாதல்ல. சாப்பாடு போட்டியா, அதை பண்ணியா இதை பண்ணியான்னு கேட்டிருந்தேன். இப்போ தான் முட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ தான் முட்டை அம்மா வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் செஞ்சு கொடுத்துக்கிறா அப்படின்னு சொன்னார். அப்போ தான் திருப்தியாக அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இது வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் வந்து என் தலகாணியெல்லாம் படுத்துட்டு இருந்தார். எனக்கே ஒரு மாதிரி நல்லா தூக்கம் சொக்கிட்டு இருக்குது. நான் எந்திரிச்சு போனால் எந்திரிச்சு வர வேண்டியது, நான் வந்து படுத்தா படுக்க வேண்டியது. நான் தலகாணி வச்சுருந்தேன். அந்த தலகாணி மேலே தலையை வச்சு அப்படி ஹாயாக எப்படி தூங்கிட்டு இருக்காரு பாருங்களேன். கண்ணு பாருங்கள் எப்படி சொருகுது பாருங்களேன். எனக்கே அது அதிசயமாக தோணுன மாதிரி இருந்தது. எப்பவுமே வந்து படுத்திருப்பேன், இன்றைக்கி என்னமோ புதுசாக தோணுன மாதிரி இருந்துச்சு. இந்த பொம்மையெல்லாம் பாருங்கள், அந்த பாக்ஸ் அந்த பிங்க் கலர் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக அதனுடைய பொம்மை தான் இருக்குது. எல்லாம் கீழே தள்ளி விட்டு வீடு ஃபுல்லாக பொம்மை எல்லாம் கிடந்துச்சு. சரி நல்லா தூங்குறாரு பாருங்களேன். இந்த கிட்டத்தட்ட அவனுடைய மேட்டு, அவனுடைய ஸ்நாக்ஸு, இது எல்லாமே ரெஸ்ட்டு 2 நாளாக எல்லாம் கழுவி கமுத்தி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. எப்படா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஈவினிங்காவது வந்துடுவாங்களான்னு பார்த்தா, நேற்று ஈவினிங் வந்துடுவாங்கன்னு பார்த்தா வரல. இன்றைக்கி ஈவினிங் வந்துடமாட்டிருக்காங்க, பார்க்கலாம். சரி ஏதோ ஒன்று சாப்பிடலாம் போல் இருந்து ரொட்டி சுடலாம்னு பார்த்தா, ரொட்டி சுடுறக்கு அதை விட சோம்பேறித்தனங்க. ராய் ரொட்டி சுடலாம், இல்லைன்னா கோதுமை ரொட்டி சுடலான்னு பார்த்தேன். ஈவினிங்காவது சுட்டு சாப்பிட்டு தான் ஆகணும், அந்த மாதிரி தான் இருந்தது. காலையில் தோசை ஊற்றிட்டேன். நேற்று வச்ச குழம்பு மீறி இருந்தது, அதுக்கு தோசை ஊற்றியாச்சு. சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு பார்த்தா எந்த ஸ்நாக்ஸுமே இல்லை. சரி காரம் இருந்துச்சு, இருந்தாலும் அது சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சுற்றி பார்த்துட்டு இருந்த கடலை மிட்டாய் சாப்பிட்லான்னா அது சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. சரி கரும்பாவது ஒன்று எடுத்து சாப்பிட்லாம், கரும்பு ரொம்ப நாள் ஆச்சுங்க சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா படத்துக்கு போனோம். இப்போ காணும் பொங்கலப்போ போனப்போ எடுத்தது. அஜயோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் எல்லாருமே போனோம். படம் அவங்க அப்பா தான் வந்து புக் பண்ணாங்க. படம் எனக்கு பிடிக்கல. என்ன படம்? வாத்தியார். படம் நல்லா இருக்குமோ என்னமோ நினச்சி போனேன். சரி போரிங். எல்லாம் பின்னாடி வந்துருக்கிறவங்க என்னடா படம், வாடா தயவு செஞ்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. எங்கனாலேயே முடியல. எம்ஜிஆர் ஃபுல்லாக, ஏதாவது எம்ஜிஆர் படமாக இருந்தால் கூட தனியாக பார்த்துருக்கலாம், கார்த்தி படமாக இருந்தால் கூட தனியாக பார்த்துருக்கலாம். இது 2 மிக்ஸ் ஆகி என்னன்னே உனக்கு ஒன்றுமே புரியாத அப்படியே கடுப்பாகிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இருந்தது படம். எப்படி இப்படி எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அதே தேட்டரில் இன்னொன்று படம், சிவகார்த்திகேயன் படம் வந்தது, அதுக்காக போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. சரி நீ என்ன பண்ணுறது, வந்தாச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, அவங்க பசங்க வந்து கொஞ்ச நேரம் இன்டர்வல் வரையில தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மொபைல் யூஸ் பண்ணி தொலையக்க வந்துட்டாங்க. நாங்கள் பணம் கொடுத்துருக்குறோமே, அதுக்காவது கொஞ்சம் நேரம் அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டு வெளியே வந்துட்டான். அந்த கரும்பு பாருங்கள், ஃபஸ்ட்டெல்லாம் கரும்பு கடிக்கவே முடியாது. அதாவது அந்த கணுவு கணுவுன்னு சொல்லுவாங்க, தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கனி இடையில இருக்கிறது அப்படி கடிக்கிறதுனா 4-5 டைம் கடவாப்பில்ல வச்சு அவ்வளோ வந்து ஹெவியாக வந்து கடித்தா மட்டும்தான் கடிவிடும். இப்போல்லாம் சும்மா இப்படின்னு இழுத்தா வந்துடுது.
அதாவது எவ்வளோ ஹெவியாக இருந்தது வந்து எவ்வளோ வந்து சாஃப்டாக மாறி இருக்குதுன்னு பாருங்களேன். எல்லாமே மருந்து தான் நினைக்கிறேன். அதாவது ஹெவியாக இருந்ததெல்லாம் சாஃப்டாக மாறிடுச்சு, சாஃப்டாக இருந்ததெல்லாம் ஹெவியாக மாறிடுச்சு. இந்த காயெல்லாம் பீர்க்கங்காயெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இப்போ என்னமோ அப்படியே அவ்வளோ கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் ஒவ்வொரு கனவுலேயுமே இப்படி தான் இருந்துச்சு. அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே சொத்தை, ஒன்று விடாமல் சொத்தைங்க எல்லாமே. சரி நாம தான் சாப்பிட்டவங்க, நீங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட போகிறதில்ல, சரி நாமளாவது ஒன்று எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருந்தேன். சரி படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரையிலேயே வந்து சரி ரஃப்யூஸ் ட்ரெஸ் வேணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, அதில் ஒரு 1/2 ஹவருக்கு அது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு 5 o'clock ரேஞ்சில் தான் வீடு வந்தோம். சரி வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சப்பாத்தி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் போட்டிருந்தேன். அதாவது டியூஷன் வந்து 4 நாள் லீவ் அப்படிங்கிறது இதுதான். அதனால் ஃப்ரீயாக அந்த லீவ் டைமில் தான் இந்த சப்பாத்தி பூரியெல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா போட்டு வச்சுட்டு போகிறதுக்கும் போட்டு கொடுத்து அப்பப்போ சாப்பிட்றதுக்கும் எப்படி இருக்கும், போட்டு வச்சுட்டு போயிடுவேன். ஆனால் இருந்தாலும் சூடாக சாப்பிடையில் அது 2 பூரியாக 2 சப்பாத்தி அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரி சாப்பிட்டு நாமளும் நைட்டு ரிலாக்ஸாக ஒரு டீயை போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். எப்படா கூப்பர் வருவான் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் வரல, இன்றைக்கி நைட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மிளகாத்தூள்லாம் தீர்ந்து போச்சு. மிளகாத்தூள், சாம்பார் தூள், கறிமிளகாத்தூள் எல்லாமே அரைச்சிக்குவேன். எல்லாமே தீந்துருச்சு சேர. எப்போவுமே மே மந்தில் அரைப்பேன். மே மந்தில் வந்து அரைக்க முடியல, கொஞ்சம் வெளியே போயாச்சு. ஸோ அதனால் அரைக்கிறதுக்கு டைமே இல்லை. வாங்குகிற மைண்ட் செட்டும் இல்லை. நான் எப்பவுமே வாங்க மாட்டேன், வாங்குறக்கே தோணலை. சரி கொஞ்சமாக இப்போதைக்கு மட்டும் 2-3 மாதம் 4 மாதத்துக்கு ஆகிற மாதிரி மட்டும் அரைச்சிக்கலாம். மறுபடியும் வந்து லீவில் ஆனுவல் லீவ் வெயில் நல்லா வரும்ல, அந்த டைமில் தான் மேக்ஸிமம் அரைச்சி காய வைப்பேன். சரி அந்த டைமில் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டு இருந்தேன். அந்த வேலையாவது ஒழுங்காக செய்யலாம் அப்படின்னு. போரிங் ஆகிற டைம்லையாவது இந்த வேலையை செஞ்சுக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு டைம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக வந்து டைம் பாஸ் பண்ணுறக்காகவே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேங்க. எல்லாமே மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் வந்து மே மந்த்துன்னு ஒரு 4 மந்த் கழித்து அரைப்பேன். அப்போ வந்து நல்லா மெஷர்மெண்ட் என்னென்ன போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக தான் அரைக்கிறேன். ஸோ அதனால் மெஷர்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் சொல்லலை. மெயின் வந்து சாம்பார் தூளுக்கு அரிசி போடுவேன், மற்றதுக்கு வந்து எதுக்குமே அரிசி போட மாட்டேன். மிளகாய் தூள் அப்படின்னா மிளகாயும் வரமிளகாயும் உப்பு கொஞ்சம் போடுவேன், மஞ்சத்தூள் லைட்டாக, ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கருவேப்பிலை நிறையா போடுவேன். இதுதான் மிளகாத்தூளுக்கு. சாம்பார் தூளுக்கு வந்து கறிமிளகாத்தூளுக்கு இதுக்கும் பட்டை கிராமெல்லாம் கறிமிளகாத்தூளுக்கு போடுவேன். சாம்பார் தூளுக்கு வந்து ஜஸ்ட்டு அரிசி மட்டும், அப்புறம் எல்லாமே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில். சரி ரசப்பொடியும் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கும் அரைச்சி வச்சுட்டேன். இது ஒரு 4 மாதத்துக்கு தான் அரைக்கிறேன், கொஞ்சமாக தான் அரைச்சேன். ஏன்னா ஒரு 4 மாதம் கழித்து நல்லா வெயிலில் காய வச்சு விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சுட்டோன்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வேணாலும் இருக்கும். ஸோ அதனால் இந்த கரும்பை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன், அதை பாதியிலேயே விட்டுட்டு இதுக்கு ஜம்ப் பண்ணி வந்துட்டேங்க. இந்த கரும்பு நாங்கள்லாம் சிறுசாக இருக்கையில் தோட்டத்தில் வந்து கரும்பு தான் போடுவோம். அதாவது மேக்ஸிமம் நாங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கையில் இந்த கடலை, எள், சின்ன சின்ன பொருள்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் விவசாயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எங்களுதே அப்படி தான் பண்ணுவோம். கடலை போடுவோம், எள், சோளம், மக்காசோளம், வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி நெல் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு மேலே வந்து எல்லாம் வேலை செய்ய முடியல, ஆளுக்கு கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறதுக்காக எல்லாமே கரும்பு போட்டோம். ஃபுல்லாகவே கரும்பு போட்டால் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா எந்த வேலையும் கிடையாது, தண்ணி மட்டும் கட்டினா போகுது. ஒரு ஸ்டேஜில் அந்த சருகெல்லாம் பிடுங்குற கூட ஆள் வரல, அதெல்லாம் அப்படியே விட்டு அப்படியே வெட்டி விடுற மாதிரியெல்லாம் இருந்தது. அந்த கரும்பெல்லாம் நாட்டு கரும்பு கடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதையும் கடிச்சு சாப்பிடுவோம். தோட்டத்துக்குள்ளேயும் போயிட்டு அதை உடைப்போம், கடிப்போம், சாப்பிடுவோம். அப்படி தான் இருந்துச்சு. இப்போல்லாம் கரும்பு சாப்பிட்றனாவே பசங்களுக்கு எப்படி கடிக்கிறதுனே தெரியல. நேரு பிடிச்சிட்டு கடிக்கிறாங்க, சைடில் கடிக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியல. இல்லைனாலும் நம்ம கட் பண்ணி கொடுக்குறோம். நம்மளுக்கு பல்லு ஸ்ட்ராங் அப்படின்னாவே இந்த கரும்பெல்லாம் சாப்பிட்றதுனால தான். இப்போ அந்த கரும்பு சாப்பிட்றதுனாவே பசங்களுக்கும் தெரியல, மெயின் அந்த ஸ்ட்ராங்கும் இல்லாத போயிடுச்சு. கரும்புனாவே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது அத்தனையும் சொத்தையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் பொங்கலுக்கே வந்து கரும்பு வாங்கிட்டு வந்தாலும் அந்த கரும்பை கட் பண்ணி பொங்கலுக்கு வச்சுட்டு அந்த கட்டையை வந்து அப்போவே வந்து ஊனி வச்சுருவோம். ஊனி வச்சுட்டு இடையில 2 ஒரு தடவை வெட்டிடலாங்க. 6 மாதத்துக்கு இருக்கா ஒரு டைம் வெட்டி யூஸ் பண்ணிடுவோம் அந்த கட்டையில் வந்த கரும்பை. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்குள்ளேயே அந்த கட்டையே வந்துடும். இப்படி தான் யூஸ் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் வந்து 1 தடவை 2 தடவை வாங்குவோம், இடையில மறுபடியும் அதையவே வெட்டி யூஸ் பண்ணிக்குவோம்.
அது ஒரு லைஃப் நல்லா தான் இருந்தது. இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. சரி எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு எல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து இது சின்ன சின்ன சம்படம் தாங்க, பார்க்குறதுக்கு பெருசாக தெரியுதா என்னன்னு தெரியல. நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சி வச்சுட்டேன். இது ஒரு 3-4 மாதம் மேக்ஸிமம், அது வரதே கஷ்டம். அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பர் பாருங்களேன், அஜய் கூப்பிட்டுட்டு எங்கே படுத்துருக்குது பாருங்கள்.